நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம். அந்தணர் என்பதற்கும் பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்களை அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிப்பு. மக்களுக்கு ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கருத்து. மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரி வடி சாராய ஆலை அருகே பரபரப்பு. மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறை கைவினை கண்காட்சி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. மீதி 99% ஏமாற்றம்தான் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய பட்ஜெட் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பும் மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. தனிநபர் வருமானம் 7.50 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் பட்ஜெட்டில் பேசும் பொருளாக உள்ளது. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை மானியம், விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் இந்த பட்ஜெட்டில் இல்லை. தொழிற்சாலைகளை அதிகம் கொண்டு வருவதற்கான அவர்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இல்லை. சிறு தொழில் செய்பவர்களுக்கு வரி சலுகை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி அளிக்கப்படாமல் இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. விவசாயிகளின் விலை பொருளுக்கு இரட்டிப்பு விலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயத்தை பெருக்கவும், விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தேவையான எந்தவித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெற்ற பட்ஜெட் என்று கூறினார்கள். மக்களும் எதிர்பார்த்தார்கள், நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது. மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் தனிநபர் வருமானத்தை 7.5 லட்சத்தில் இருந்து 12 லட்சமாக உயர்த்தியதை தவிர தொழில்துறைக்கு இல்லை, விவசாயிற்கு இல்லை, உள்கட்டமைப்புக்கு இல்லை, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இல்லை, வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை, புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை. மகாலட்சுமி ஆசீர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. மீதி உள்ள 99% ஏமாற்றம்தான். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1850 கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டு தற்போது 650 கோடியாக சுருங்கியுள்ளது. இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. 11 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று பேசினார். ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடிசாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் வடிசாராய ஆலை அமைந்துள்ளது. இங்கு கடந்த 2009ஆம் ஆண்டு 53 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2013, 2014ஆம் ஆண்டு 44 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்போது 2009ஆம் ஆண்டும் நியமிக்கப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 53 பேரும் கடந்த 2015ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் புதுவை சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 53 பேரின் நியமனம் செல்லாது என உத்தரவிட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்தனர்.
இதனை விசாரித்த நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நோட்டீஸ் ஒட்டியது. இந்நிலையில் வடிசாராய ஆலயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணி நியமனம் செய்வதை கண்டித்து காலை வடிசாராய ஆலை முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறை மற்றும் புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெறும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் சிறு தொழில் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு தொழில்கள் வர்த்தகத்துறை இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினை பொருட்கள் கண்காட்சி வருகின்ற 13ஆம் தேதி வரை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. இதனையொட்டி இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரெங்கசாமி, சபாநாயகர் செல்வம், தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர், துறையின் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் கைவினை கலைஞர்கள் மற்றும் விஸ்வகர்மா தொழிலாளர்களின் கைவினை பொருட்கள் அடங்கிய 160 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் தச்சர், பொற்கொள்ளர், சிற்பி, சலவை தொழிலாளர், முடி திருத்துவோர், செருப்பு தயாரிப்பாளர், பொம்மை தயாரிப்பவர், குயவர், கொள்ளர், சுத்தியல் மற்றும் கருவிப்பட்டி தயாரிப்பாளர்கள், தோல் மற்றும் பனை ஓலை காகித கூழாங்கலான கைவினை பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான கைவினை பொருட்கள் காட்சி மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விஸ்வகர்மா கலைஞர்கள் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு செய்வதற்கான அரங்கமும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சீனு மோகன்தாஸ், சன் குமாரவேல், பிரபாகரன், கார்த்திக், மணிவண்டன், ரமணன், மிலிட்ரி முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் கார்த்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மின்துறை சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் விழிப்புணர்வு முகாம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜான்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 530 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு 3.65 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் ஜெயராம் உணவகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பி.கே. தேவதாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவது எனவும் ஆலோசிக்கப்பட்டது.
தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசின் ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 48 லட்சம் செலவில் சுற்றுச்சுவர் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி எல்லையில் 160 மீட்டர் நீளத்திற்கு புதிய சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு அணுகு தார் சாலை அமைத்தல் ஆகிய பணிக்காக ரூபாய் 48.65 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் பள்ளி துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக பிரமுகர் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் சிவா, திருமால், ஜெயக்குமார், நாகமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் அமைச்சருமான கே சாய்ஜை சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்கு ரூபாய் 19,78,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று நேற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான கே சாய்ஜை சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் முத்தையன், உசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், மணிகண்டன், ஐயப்பன், பிருத்திவிராஜ் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கவுண்டர்பாளையம் வன்னியர் சங்கம் அலுவலகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் கௌரவ தலைவர் துரை ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீர முழக்கங்களை எழுப்பி காடுவெட்டி குருவின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதிய மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், துணை அமைப்பாளர் வடிவேலு உள்ளிட்ட வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், பாமக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடம் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர்பீடம் ஆலயத்தின் ஜீர்ணதாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 26ஆம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடிக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசாலை பூஜை தொடங்கியது. இதில் அங்குரார்பரணம், ரக்ஷபந்தனம், கலகாசனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக இன்று தொடங்கியது. இதில் கும்பாபிஷேக விழா குழுவி கமிட்டியினர், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காங்கிரஸ் சிறுபான்மை அணி மாநில தலைவர் முகமது ஹசன் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணியின் மாநில தலைவர் முகமது ஹசன் பிறந்தநாள் விழா சுல்தான்பேட்டையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியில் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முகமது ஹசனுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என திரளான பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு பணி நிறைவு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றிய திருநாவுக்கரசு பணி நிறைவு பெற்றார். அவருக்கு வில்லியனூர் கொம்யூன் அலுவலகம் மூலம் பணி நிறைவு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இதில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையம் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சபரிநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, ரஃபீக், மூர்த்தி நகர், காளிதாஸ், கார்த்தவராயன், வெங்கடேசன் மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கலைரத்ன விருது வழங்கும் நிகழ்ச்சி கன்னியகோவில் பச்சை மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலைவிழா 2025 பாகூர் கொம்யூன் கன்னியகோவில் பச்சை வாழியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. விழாவை சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் நெறியாள்கை செய்தார். சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 73 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கலைரத்ன விருது வழங்கினார். விழாவிற்கு சங்க துணைத் தலைவர் கலைமாமணி விஜயகுமார் தலைமை வகித்தார். கலைமானிகள் தேசிய விருதாளர் சேகர், பழனி, முத்துலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க தலைவர் கலைமாமணி அரியபுத்திரி வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக கலைமாமணி மோகன் குழுவினரின் மங்கள இசை, கலைமாமணி அன்பழகன் குழுவினரின் மண்ணிசை பாடல்கள், கலைமாமணி செல்வம் குழுவினர் மற்றும் சிறுவர்களின் சிலம்ப பாடல் கலை நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் கலைமாமணி ராஜாராம், கலைரத்னா பைரவி, சேவாஸ்ரீ ஜெகநாதன், கலைரத்னா துளசி கிருஷ்ணா, கலைரத்னா புவனா, திரைப்பட ஒளிப்பதிவாளர் கலைரத்னா ஹரிசங்கர், கலைரத்னா வேல்விழி, கலைரத்னா ரென்ஷி பிரபாகர் மற்றும் ஏராளமான கலைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள காடுவெட்டி குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது. தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மகளிருக்கு புடவைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முருகன், தொகுதி தலைவர் சிவராமன், செயலாளர் கலைமணி, இளைஞரணி தலைவர் கணபதி, மோகன், துணைத் தலைவர் ஜெயராஜ், மங்களம், தொகுதி தலைவர் பாலமுருகன், சுரேஷ், ஜெயராமன் மற்றும் வன்னியர் சங்க பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். ஸ்ரீ அரிவா சகராயா உயர்நிலைப் பள்ளி 9வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீ அரிவா சகராயா உயர்நிலைப் பள்ளி மூகாம்பிகை நகர் ஆச்சாரியபுரம் உருவியாறு பள்ளியில் 9வது அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. திருஞானம் தாளாளர் சந்திரோதயம் மேலாளர் முன்னிலையில் அருணை மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் சந்தானம் அவர்கள், கேசவா உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் மாணிக்கம் அவர்கள், சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மோகன்தாஸ், பள்ளியின் மேலாளர் அவர்களின் பெற்றோர்கள் பெருமாள், செங்கேணி அம்மாள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி 9வது அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர்.
பள்ளியின் ஆசிரியர் ஷாக்கிரா அவர்கள் வரவேற்புரை, மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு விருந்தினர்களாக பார்த்தசாரதி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கிறிஸ்து பள்ளியின் தாளாளர் டாக்டர் அன்பழகன், ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா உயர்நிலைப் பள்ளியின் ராமபிரசாத் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கி சிறப்பித்தனர். நன்றி உரை வழங்கப்பட்டது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் உட்பட 3 பேரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பழனி, MTS ஊழியர் குப்பம்மாள் மற்றும் தங்கமணி ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பணி நிறைவு பெறும் அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு இயக்குநர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் 3 பேரின் பங்களிப்பு மிக சிறந்ததாக அமைந்தது என்றும், இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சியானது எனவும் தெரிவித்தார். வயதுக்கு தான் ஓய்வு கிடைத்துள்ளது என்றும், மனதிற்கு இல்லை என்று இயக்குநர் மகிழ்ச்சியுடன் உங்களது நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிடுங்கள் என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் கணக்கு அதிகாரி ராணி உட்பட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்த நாள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். தமிழக வெற்றிக் கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனைப்படி பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் ஆணைப்படி இன்று மதியம் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி ரோடு ஜீவா நகர் மகாராஜா திருமண மகால் அருகில் உணவு, தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இனிப்பு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சரவணனின் துணைவியார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். முன்னதாக சரவணனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், வினோத், செந்தில்குமார், யுவராஜ், திருநாவுக்கரசு, புகழேந்தி, கார்த்தி, விஜய் சங்கர், கிருஷ்ணா, வெங்கடேஷ் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியகோவில் பகுதியில் காடுவெட்டி குருவின் பிறந்த நாள் பாமக சார்பில் கொண்டாடப்பட்டது. மாவீரன் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாள் பாகூர் சட்டமன்ற தொகுதி பாமக சார்பில் காட்டுக்குப்பம், கன்னியகோவில் ஆகிய பகுதியில் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் சிவசங்கர், மாநில ஊடக பேரவை செயலாளர் செல்வம், தொகுதி தலைவர் சந்திரசேகரன், இளைஞர் சங்க பொறுப்பாளர் ரிஷி ஆகியோர் முன்னிலையில் பாமகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கன்னியகோவில் பகுதியை சேர்ந்த கணபதி, ராமமூர்த்தி, தனஜெயன், மணப்பட்டு பகுதியை சேர்ந்த இளையராஜா, முரளி, ஆனந்தமதி, மோகன், மணி, ஜீவா, கார்த்தி, சேதுராமன், போண்டாமணி, நாவலன், மூர்த்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த இடையர்பாளையத்தில் அமைந்துள்ள JMJ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி டிஸ்கவர் அண்ட் இன்ஸ்பயர் தலைப்பில் நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சி சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை பிரான்சிஸ் துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சீமா பவுல்ராஜ், அருள் சகோதரி சமாதானம், அருள் சகோதரி அருட்செல்வி, அருள் சகோதரி அருணா ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு, இயற்கை விவசாயம், பிளாஸ்டிக் கழிவுகளின் மறுசுழற்சி போன்றவற்றை காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவி ஷெர்லினா தன் படைப்பான டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய ஏடிஎஸ் கொசுவின் வாழ்நாள் சுழற்சியை தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் ஏடிஎஸ் கொசுவின் முட்டை, லார்வா, பியூபா, டெங்கு கொசுவையும் தனித்தனியே காட்சிக்காக வைக்கப்பட்டது. மேலும் கொசுவை புழுக்களை உண்ணக்கூடிய கம்போசியா மீன்கள், பியூட்டா பந்தன் மீன்களையும் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் வீட்டை சுத்தி தேவையில்லாத பொருட்களான உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், திறந்த மேல்நிலை தொட்டி, கீழ்நிலை தொட்டி, தேங்காய் குடுவை, டயர், ஆட்டு ஈரல், திறந்த நிலையில் உள்ள கிணறு போன்றவைகளையும் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றியும், டெங்கு வராமல் பாதுகாப்பது, கொசு வலையில் உறங்குவது, கிணறுகளை வலையிட்டு மூடுதல், மேல்நிலைக்கு நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை சரியாக மூடி வைத்தல் போன்றவை விழிப்புணர்வு பொருட்கள் காட்சிகள் மூலமாக அனைவரும் வெகுவாக கவரும் வண்ணம் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த அறிவியல் படைப்புகளை வகுப்பு ஆசிரியர்களான சௌரியம்மாள், நீலாவதி, ராஜவேணி, தமிழரசி,
மாதாதேவி, வெண்ணிலா, ரம்யா, தமிழ்செல்வி, வினோதினி, அஜித்குமார், கௌரி ஆகிய ஆசிரியர்களின் முயற்சியில் அறிவியல் படைப்புகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அறிவியல் படைப்புகளை பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் விக்னேஷ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்க தலைவர் அமுதரசன், புஷ்பராஜ், ராகுல் காந்தி பேரவை செயலாளர் அசோகன், தயாளன், பிரபு மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கோவிந்தராஜ், குமரன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி, டாக்டர் விஜயகுமாரி, சாந்தி, தொழில் முனைவர் பிரிவு சுகுமாரன், ஆனந்த் செல்வம், ஆனந்த பத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.டி.ஆர். ராமச்சந்திரனின் 91வது பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.டி.ஆர். என்று அழைக்கப்படும் எம்.டி.ஆர். ராமச்சந்திரனின் 91வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்.டி.ஆர். ராமச்சந்திரனின் உருவப்படத்திற்கு தூவும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் டி.சி.எம். மோகன்ராம் கலந்து கொண்டு எம்.டி.ஆரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகரின் பிரைவேட் செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன், கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள், எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் உண்மை விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிப்பு. மக்களுக்கு ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கருத்து. மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரி வடி சாராய ஆலை அருகே பரபரப்பு. மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறை கைவினை கண்காட்சி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.